ஏன் திருப்பரங்குன்றத்தை முதல்ல அவர் பாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. மதுரையில தர்மிக்கு ஆதரவா சிவபெருமான் வந்தப்போ அவரை எதிர்த்து பேசி இருந்தார் நக்கீரர். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சிவபெருமானை எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த தோஷம் நீங்குவதற்காக திருப்பரங்குன்றம் வந்து அங்க மலை மீது சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வர்றாரு. இப்படி பூஜை பண்ணிக்கிட்டு வரும் சமயத்துல மரத்திலிருந்து ஒரு இலை விழுகிறது. அந்த இலை விழுந்ததுக்கு அப்புறம் பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறுகிறது. அந்த மீன் பறவையை தண்ணிக்குள்ள இழுக்குது, பறவை மீனை காற்றில் தூக்கி பறக்க நினைக்குது. இந்த ஒரு அற்புதமான காட்சியை பார்த்த நக்கீரருக்கு சிவபூஜையிலிருந்து மனம் சற்றே சஞ்சலப்படுகிறது. இந்த ஒரு தருணத்திற்காகவே அங்கே காத்திருந்த பூதகணம் சிவபூஜையில நீ வந்து தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நக்கீரரை பிடிச்சிட்டு போயிடுது. ஏற்கனவே 999 பேரை பிடித்திருந்த பூதம் நக்கீரரோடு சேர்த்து 1000வது ஆள் வந்தோடனே 1000 பேரையும் முழுதாக உண்ண வேண்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்துச்சு.